1,00,000 ஃபாலோவர்ஸ கெயின் பண்ற சேலஞ்சுல இன்னைக்கு டே 1. இன்ஜுரி ஆனதிலிருந்து கன்டினியூஸா ரெஸ்ட்ல தான் இருக்கேன். பெயின் கொஞ்சம் பரவால்ல. சரி லைட்டா வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஜிம்முக்கு போறேன். திரும்பவும் பெயின் ஃபீல் ஆச்சு. பேக் போன் ப்ராப்ளம் சரியாகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்பா. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாவே வொர்க் அவுட் பண்ணுன்னு சொன்னதால லைட்டா வார்ம் அப் மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணிட்டான். மச்சான் ஒரு பார்சல் குடுக்கணும்டா. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டான். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரீவொர்க் நடந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ரொம்ப நாளா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்சல குடுத்துட்டு ரிட்டர்ன் போகையில முட்டைகள பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நண்பனோட தங்கச்சி குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளு. அதனால டெக்கரேஷன்ஸ் வேலைலாம் போயிட்டு இருந்தது. இந்த மனுஷன பாராட்டியே ஆகணும். 20 நிமிஷத்துல மல்லிப்பூ கட்டுற மாரி இவ்ளோ பலூன கட்டிட்டாரு. இதுதான் செலிப்ரேஷன் நடக்க போற இடம். இங்கிருந்து இந்த வியூவ பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல. செலிப்ரேஷனுக்கு தேவையான சில பொருள்கள பர்ச்சேஸ் பண்றதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் பைக்ல போறப்ப தான் நான் படிச்ச ஸ்கூல தாண்டி போனேன். இந்த ஸ்கூல்ல எனக்கு நெறைய மெமரீஸ் இருக்கு. கடைசி 2 பீரியட் மிச்சம் இருக்க டைம்ல பசங்கள நாங்க வீட்டுக்கு கூட்டு போறோம். ஒரு சின்ன எமர்ஜென்சின்னு அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. பர்ச்சேஸ முடிச்சுட்டு ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட் ஷாப்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டோம். குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவ ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேஷன் முடிச்சுட்டு பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு வெட்டு வெட்டிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு தூங்க போயிட்டேன். See you tomorrow. டாடா பாய்.